فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. فقال الله تعالى في القرآن العظيم ومحكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العظيم. இந்த பாரிய பிரபஞ்சத்தை அண்டங்களால் படைத்து ஒவ்வொரு அண்டத்தையும் ஆயிரக்கணக்கான பால் வீதிகளால் உருவாக்கி ஒவ்வொரு பால் வீதியிலும் ஞாயிற்று தொகுதிகளை உருவாக்கி இதுவரை மனிதன் கண்டுபிடித்திருக்கின்ற ஒரே ஒரு ஞாயிற்று தொகுதியின் ஒரு கோளான பூமியிலே பல்லாயிரம் கோடி மக்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மனித குலம் இருளில் தடுமாறிக் கொண்டிருந்த காலத்திலே நேர்வழி எனும் ஒளிவிளக்கை சுமந்து வந்து மனித குலத்திற்கு ஒரு மகத்தான வழிகாட்டியாக வாழ்ந்து சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்தவர்கள் மறுமை வரை பின்தொடர இருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியவான்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றை முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே தவிர்க்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் உபதேசம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வினுடைய இறுதி இலக்கு அவன் சொர்க்கத்தை அடைவது. சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் 7 அடிப்படையான நிபந்தனைகளை அவன் இந்த உலகத்திலே பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர் பெருந்தகைகள் சொல்கிறார்கள். ஒன்று, அவன் கண்டிப்பாக முஸ்லிமாக இருக்க வேண்டும். நல்லமல்கள் செய்கின்ற முஸ்லிம் அல்லாத ஒருவர் சுவர்க்கம் செல்ல மாட்டார் என்பதை ஹதீஸ்களூடாக நாங்கள் கூறுகிறோம். இரண்டாவதாக, அடிப்படையான வணக்க வழிபாடுகளில் மிகவும் முக்கியமான தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல். மூன்றாவதாக, நாங்கள் செய்கின்ற அடிப்படையான வணக்கமாகட்டும் நவாஃபில்களாகட்டும் அனைத்தினுடைய அடிப்படை குறிக்கோள் இஹ்லாஸ் என்ற மன தூய்மை இருக்க வேண்டும். நான்காவது, இணை வைப்பு உள்ளிட்டு பெரும் பாவங்களை விட்டும் ஒரு முஸ்லிம் தவிர்ந்திருக்க வேண்டும். ஐந்தாவதாக, தௌபா, எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தால் மட்டும்தான் நாங்கள் சொர்க்கம் செல்லலாம். ஆறாவதாக, சக மனிதர்களுடைய உரிமைகளை ஹுக்கூக்குகளை நாம் பாதுகாத்த நிலையிலேதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அது இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே மிகவும் விரிவான ஒரு பகுதி. ஏழாவது, வாழக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் ஏனைய மனிதர்களுக்கு டிஸ்டர்பாக, இடைஞ்சல் செய்யக்கூடியவர்களாக, இடையூறாக இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகச்சிறந்த முஸ்லிம் யார் என்றால் அவனுடைய கரங்களாலும் அவனுடைய நாவினாலும் அடுத்த முஸ்லிம் பாதுகாப்பு பெற வேண்டும். அப்படிப்பட்ட முஸ்லிம் தான் மிகச்சிறந்த முஸ்லிம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னக லஅலா ஹுல்கின் அதீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சிலாகிக்கின்றான், நபியே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான ஒழுக்கம் உள்ளவராக, பண்பாடு உள்ளவராக இருக்கின்றீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை நாம் படிக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது
ஆராய்கின்ற பொழுது நம் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு பரிமாணம், ஒரு பக்கம் என்னவென்றால், அவர்கள் பண்பாடுகளினுடைய சிகரமாக இருந்திருக்கிறார்கள். ஒழுக்கம் ஒன்று, அந்த ஒடுக்கத்தோடு இணைந்த பண்பாடுகள் என்பது இன்னொன்று. எதை நாம் வாழ்வில் செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்பது ஒழுக்கம். பொய் பேசக்கூடாது, உண்மை பேச வேண்டும். அதைத்தான் ஒழுக்கம் என்று சொல்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை, டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய ஒழுங்கு கட்டுப்பாடுகள், பண்பாடுகள், அஹ்லாக்குகள், ஆதாபுகள் என்று சொல்லப்படக்கூடியவை சில வேளைகளில் ஒழுக்கங்களை விடவும் விரிவான ஒன்று. அந்த பண்பாடுகளின் முன்மாதிரியாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எங்களுடைய இன்றைய சமகால முஸ்லிம் சமூகத்திலே இல்லாத, மறைந்திருக்கின்ற, காணாமல் போயிருக்கின்ற ஒரு பரிமாணம் தான் இந்த பண்பாடுகள். இஸ்லாம் என்பது பண்பாடுகளின் மார்க்கம். எங்களுடைய வாழ்வு முழுவதும் அந்த பண்பாடுகள் பற்றி படர வேண்டும், நாம் அவற்றை பின்பற்ற வேண்டும். அதை மிக விரிவாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கின்றோம். உண்ணும் முறை, உறக்கம், ஏனைய மனிதர்களோடு நாம் எவ்வாறு தொடர்பாடுகின்றோம், பேசுகின்றோம், உரையாடுகின்றோம், பொது இடங்களில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம், பயணங்களின் பொழுது, வீதியில் நாம் பயணம் செய்கின்ற பொழுது, எங்களுடைய சொந்த வாகனங்களில் அல்லது பொது பேருந்துகளில் செல்லும் பொழுது எப்படியான பண்பாடுகளோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நிறையவே வழிகாட்டி இருப்பதை பார்க்கின்றோம். உண்ணும் பொழுது நாங்கள் என்ன பண்பாடு உள்ளவராய் இருக்கின்றோம், எப்படியான பண்பாடுகளை கையாள வேண்டும், அதை விரிவாக நான் இங்கே பேசவில்லை. அடுத்த மனிதர்களுக்கு இடைஞ்சலாக, இடையூறாக இல்லாமல் நாம் எப்படிப்பட்ட பண்பாடுகளை பேண வேண்டும். ஒரு சகனிலே நாங்கள் உண்கின்றோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சகனில் உங்களுக்கு முன்னால் இருப்பதை மட்டும்தான் நீங்கள் உண்ண வேண்டும். அதுதான் இறை தூதருடைய பண்பாடு. இரண்டாவது, சிறு சிறு பிடிகளை வாயிலே வைத்து நாங்கள் உண்ண வேண்டும். கை நிறைய உணவை அள்ளி வாயிலே திணித்து இரண்டு பக்கங்களும் ஒரு எம்போசாகி தெரியக்கூடிய வகையிலே நாங்கள் உண்ணக்கூடாது. அது ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு அல்ல. மூன்றாவது விடயம், நாம் உண்ணும் பொழுது வாயை மூடி உண்ண வேண்டும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. வாயை திறந்து போட்டுக்கொண்டு சத்தமாக, அவசரமாக பெரிய பெரிய பிடிகளை வாயிலே திணித்து உண்பது இஸ்லாமிய பண்பாடு அல்ல. அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு சகனிலே உண்கிறோம் அல்லது ஒரு சகனிலே 6 பேருக்கு உணவு வைத்திருக்கிறது என்றால் யோசிக்க வேண்டும், இந்த 6 பேருக்கும் இதில் உள்ளவைகள் சமமாக பகிரப்பட வேண்டும். நான் அதில் உள்ள ஒரு உணவை அதிகமாக உண்டு இன்னொருவருக்கு அநியாயம் செய்து விட்டேன் என்றால் அது அநியாயம் தான். அநியாயம். அநியாயத்தை பற்றி இஸ்லாம், குர்ஆன் மிக விரிவாக பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் உண்பதை பார்த்து ஒருவர் முகம் சுளிக்க கூடாது. ஒருவருக்கு அதை சகிக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கிவிடக் கூடாது. ஏன் நாம் அடுத்த மனிதர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது? ஏன் எந்த ஒரு மனிதனும், சொர்க்கத்துக்கு தகுதியான ஒரு மனிதன் அடுத்த மனிதர்களுடைய சாபத்தை, பதுவாவை, கோபத்தை, வெறுப்பை இந்த உலகத்திலே சம்பாதித்துக் கொண்டு அவன் மரணிக்க கூடாது. அதிருப்தியை சம்பாதிக்கலாம். ஏன்? உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களையும் எங்களால் திருப்திப்படுத்த முடியாது என்பது உண்மை. ஆனால் ஒரு மனிதனுடைய பதுவாவை, கோபத்தை, வெறுப்பை சம்பாதித்துக் கொண்ட நிலையிலே நாங்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெறுவோமாக இருந்தால் நாங்கள் சொர்க்கத்துக்கு தகுதியான மனிதர்களாக இருக்க மாட்டோம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவது விடயம், எங்களுடைய உறக்கம். உறக்கத்தில் நாம் எப்படி அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்க போகின்றோம்?
சில வேளைகளில் நாங்கள் ஒரு ஹோட்டலிலே தங்கி இருக்கிறோம், ஹஜ்ஜுக்கு செல்கிறோம், உம்ராவுக்கு செல்கின்றோம், அல்லது ஒரு பயணம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தூர இடத்திற்கு போய் ஒரு அறையிலே நாம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களோடு உறங்க நேரிட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அங்கே நாம் அடுத்தவருடைய உறக்கத்துக்கு இடைநிலாக லைட்டை போட்டுக்கொண்டு நீண்ட நேரம் இருக்கக்கூடாது. சிலருக்கு லைட்டை போட்டா தூங்குறது என்று மருத்துவம் சொல்கின்றது. இன்னொரு வகையில் நாங்கள் இடைநிலாக இருப்போம். சிலர் சத்தமாக குரட்டை அடிப்பார்கள். உங்களுக்கு தெரியும், உங்களோட குரட்டைக்கு இந்த ஆள் தூங்க மாட்டார் என்று சொன்னா நீங்க ஆல்ரெடி போய் அவருடைய எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள், அல்லது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, நான் வேறையா தூங்கட்டா என்று கேட்டுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் அவருக்கு அநியாயம் செய்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உறக்கத்தின் ஒழுக்கத்தை பற்றி நான் பேசவில்லை. உறக்கத்தில் நாம் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்றோமா? சில தூக்கத்தில் கையை காலை போட்டு அடிப்பார்கள், உளறுவார்கள். அவர்கள் அடுத்தவரோடு தூங்கக்கூடாது. விடிய விடிய அடுத்தவருடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் அவருக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. இப்படி உறக்கத்தில் நாம் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வாழ வேண்டும். மூன்றாவது விடயம், பயணத்தின் பொழுது நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்கள், பண்பாடுகள். இந்த விடயத்திலே நாங்கள் மிகவுமே பலவீனமாக இருக்கிறது எங்களுடைய சமூகம். நாங்கள் எங்களுடைய சொந்த வாகனங்களிலே பயணம் செல்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பண்பாடுகள், மெச்சூரிட்டி என்ன? முதலாவது, வீதியிலே வீதி சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்களை பின்பற்றுவது முதலாவது பண்பாடு. பண்பட்டவன், ஒரு மெச்சூர்ட், ஒரு கல்ச்சர், ஒரு சிவிலைஸ்ட் பர்சன் என்பவன் முதலில் சட்டங்களை மதித்து நடப்பான். சட்டங்களை மதித்து நடக்காதவன் பண்பாடு அற்றவன், நாகரிகம் அடையாதவன், முதிர்ச்சியற்றவன், சந்தேகம் இல்லை. ஆகவே அந்த சட்டங்களை நாங்கள் மோட்டார் பைக் ஓடுகிறோம், ஹெல்மெட் போட்டு ஓடுங்கள். லைசன் இல்லாவிட்டால் ஓட வேண்டாம். இந்த நாடு நாங்கள் சொல்கிறோம் தாருல் அஹ்த் என்று சொல்கின்றோம். மறைமுகமாக இந்த நாட்டினுடைய இஸ்லாம் அல்லாத அரசாங்கத்தோடு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு வாழ்கின்றோம். என்ன சட்டம், என்ன ஒப்பந்தம்? நிர்வாக சட்டங்கள், வீதி சட்டங்கள், கல்வி சட்டங்கள், இப்படியான சட்டங்களை எல்லாம் நாங்கள் மதித்துக் கொண்டுதான் இந்த நாட்டிலே வாழ்கிறோம் என்று ஒரு ஒப்பந்தத்தோடு வாழ்கின்றோம். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்வது போல இது தாருல் அஹ்த், ஒப்பந்த நாடு. அன்புக்குரியவர்களே, அது முக்கியமான ஒரு பண்பாடு. இரண்டாவது, நாங்கள் அளவுக்கு அதிகமான வேகத்திலே பாதையில் வண்டியை செலுத்த வேண்டியதில்லை. கண்டறிந்த எல்லோரையுமே நாங்கள் முந்திச் செல்ல வேண்டியதில்லை. அது பண்பாடு இல்லை. முந்திச் செல்வதற்காக சில இரவு வேளைகள் என்ன செய்வார்கள்? ஹெட்லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணுவார்கள். முன்னால் போறவனே விலகு, அவனுக்கு முன்னால் போறவன் விலகினாத்தானே இவன் விலகுவான் என்று யோசிப்பதில்லை. நீங்கள் மலேசியா போன்ற நாடுகளுக்கு, கோலாலம்பூருக்கு போய் பாருங்கள், ஹார்ன் சத்தம் அங்கே உங்களுடைய காதுகளுக்கு கேட்காது. கேட்டால் அது 100ல் 1, 1000ல் 1 தான். இங்கே என்ன நடக்கிறது? ஹோனை அடிச்சு கொண்டுதான் ஓடுகிறார்கள். விகாரமான ஹோன், டோன், அதோட டோனை பார்த்தா விகாரம். ஹோன் அடிப்பது பண்பாடு அல்ல. ஒரு வாகனம் டிராபிக்கிலே நிற்கிறது, 50 வாகனம் நிற்கிறது, 50வது நிற்கிறவன் 49வது நிற்கிறவன் ஹோன் அடிச்சு கொண்டே இருக்கின்ற ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, அது இஸ்லாமிய பண்பாடு அல்ல. நாங்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றோம், ஒலியினால் மாசுபடுத்துகின்றோம். அது பண்பாடு அல்ல. நமக்கு யோசிக்க வேணும். அல்லாஹ் தஆலா நமக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறார். நாங்கள் யோசிக்க வேண்டும். முன்னால் இருக்கின்ற வாகனங்கள் நகர்வதற்கு ஒரு தடை இருக்கின்றது. அவர்கள் நகர்ந்தால் நான் நகரலாம். ஏன் அநியாயமாக ஹோன் அடிக்க வேண்டும்? தேவையில்லாம சத்தங்களை எழுப்ப வேண்டியதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த பாதையினுடைய பண்பாடுகள், வீதி ஒழுங்குகள், வீதி பண்பாடுகளை பின்பற்றுகின்றவர்களாக நாங்கள் இன்றைக்கு இருக்கின்றோமா? இன்றைக்கு மோட்டார் பைக் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். அமெரிக்காவுக்கு போகிறானா என்று சந்தேகப்படும் அளவுக்கு ஃபாஸ்டா ஓடுகிறார். அதிகமான வீதி விபத்துக்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். அது போன்றுதான் எங்களுடைய வாகனங்களில் நாங்கள் பொருத்தி இருக்கின்ற ஹோனை தேவைக்கு
ஒரு தவிர்க்க முடியாத காரணத்துக்காக மட்டும் நீங்கள் அதை அடியுங்கள். அதே போன்று அந்த டோன், அந்த ஹோனுடைய டோன் கொஞ்சம் நாகரிகமானதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சில முச்சக்கர வண்டி சாரதிகள் என்ன செய்கிறார்கள்? இரவிலே நாங்கள் வாகனம் ஓட்டுகின்றோம், ஒரு ஊருக்குள்ளே ஓடுகின்றோம். யோசிக்க வேண்டும். ஒரு 3 மாத குழந்தையை ஒரு தாய் 2 மணித்தியாலம் கஷ்டப்பட்டு தாளாட்டி சீராட்டி அவளுடைய மடியிலிருந்து கட்டிலுக்கு அல்லது தொட்டிலுக்கு அந்த பிள்ளையை போடுகின்ற நேரம் அந்த பக்கத்தால போற ஒருவர் ஹூ 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 என்று தன்னுடைய விகாரமான மோசமான கழுதையினுடைய சத்தத்தை விட மோசமான சத்தத்தை சத்தமாக அவர் ஹோன் அடிக்கிறார். பிள்ளை அப்படியோ திடுக்கிட்டு எழுகிற நேரத்திலே அந்த தாய் கண்டிப்பாக இந்த வாகன சாரதியை மனதுக்குள்ளால் சபிக்கிறாள். ஏன் அப்படியான ஒரு சாபத்தை நாங்கள் சம்பாதிக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. பண்பாடு உள்ளவர்களாக நாங்கள் உலகத்திலே வாழ வேண்டும். தேவைக்கு அதிகமாக சத்தம் வாயாலும் வரக்கூடாது, வாகனங்களாலும் வரக்கூடாது. அது ஒழுக்கம் இல்லை, அது பண்பாடு இல்லை, அது நாகரிகம் இல்லை. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியும் இல்லை. இரண்டாவதாக, எங்களுடைய பயணத்தில் நாங்கள் பொது பேருந்துகளிலே போவோம். அப்ப அதனுடைய ஒழுக்கம் என்ன, அதனுடைய பண்பாடு என்ன? 3 அதில் அடிச்சு பிச்சு கொண்டு ஓர வேண்டாம். ஒரு பஸ் ரோட்ல இருந்து ஏறும் பொழுது நான் சீட் பிடிக்கணும் என்று அடித்து பிடித்துக் கொண்டு ஏற வேண்டாம், அது பண்பாடு அல்ல. இரண்டாவது, சீட் கிடைத்தால் உட்காருங்கள். 3 ஆசனங்களில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைத்தால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆசனம் 3 பேருக்குரியது. சிலர் என்ன செய்வார்கள்? கண்ணாடிக்கு பக்கத்தில் முதலாவதாக சீட்டை பிடித்தவர் 1.5 சீட்டில உட்கார்ந்து இருப்பார். அன்புக்குரியவர்களே, இது அநியாயம், அநியாயம். நாங்கள் சிந்திப்பதில்லை. நான் ஃபர்ஸ்டுக்கு வந்து உட்கார்ந்தேன், எனவே எனக்கு 1.5 சீட் இல்லை. 3 பேரும் சமமாக பகிர வேண்டும். பாருங்கள், அடுத்தவர் சீட்டிலே என்னுடைய கால் இருக்கிறதா என்று பாருங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன விடயம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். இது சின்ன விஷயங்கள் அல்ல சகோதரர்களே, இது மிகவும் சீரியஸான ஒழுக்கங்கள், பண்பாடுகள். யாரேனும் கொஞ்சம் கொளுத்தவர் ஒரு ஆசனத்தில் உட்கார வேண்டி வந்தால் நிச்சயம் அவர் 1.25 சீட்டை பிடிச்சிருவாரு. அவர் என்ன செய்யணும் என்றால் பக்கத்துள்ளவர்களிடம் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள், அதுதான் பண்பாடு. நான் இப்படிதான் கொஞ்சம் கொளுத்தால் உங்களுடைய ஆசனத்தின் ஒரு பகுதியும் ஏன் உட்கார்ந்து இருக்கின்றேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் பேசிக்கொண்டு செல்லுங்கள், அதுதான் பண்பாடு. சிலரை நான் பார்த்திருக்கின்றேன், தொழுகையிலே சுஜூதிலிருந்து அவசரமாக எழுந்து யாத்திதாருடைய நிலைமைக்கு வருகின்ற பொழுது கொஞ்சம் கம்ஃபர்டான, நான் ஒரு கம்ஃபர்டான இடத்தில் இருக்க வேண்டும், ஒரு இடத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவசரப்பட்டு வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். தொழுகை என்பது அல்லாஹ்வுடனான உரையாடல். இங்கே லைனிலே கம்ஃபர்ட் ஜோனிலே இடம் பிடிக்கின்ற அமல் அல்லாது. தொழுகையிலே நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்றால் பயணத்திலே நாங்கள் எப்படி இருப்போம் என்பதை பேசி வேலை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பொது பேருந்துகளிலே பயணிக்கின்ற பொழுது அடுத்தவருக்கு இடையூறு இல்லாமல் பாருங்க, நாங்கள் பெருப்போந்திலே ஒரு பஸ்ல ஏறி போறோம், எங்களுடைய தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அப்பொழுது எங்களுடைய தொலைபேசியில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாங்கள் 3 பேர் நடுவிலே ஒரு ஆள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அவருடைய டெப்பிலே வாட்ஸ்அப் பார்த்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய ட்ரவுசர் பாக்கெட்டிலே இன்னொரு போன் அலறுகின்றது, அதை கையிலே எடுக்கிறார். எடுத்து உடனடியாக அவர் ஆன்சர் பண்ணவில்லை, அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். கடன் கேட்டவன், கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன், செக் மாறாதவன், இவனுக்கு ஒரு பொய் சொல்லணும், என்ன சொல்றேன்னு இதை பார்த்து கொண்டிருக்கிறாரு. 2 பக்கத்திலும் உள்ளவர் இவரை முறைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். முதலாவதாக பஸ்ல போகிற நேரம் யாரும் சகோதரர்களே விகாரமான ஒரு துள்ளல் பாட்டு, அது பொதுவாகவே நீங்கள் உங்களுடைய போனிலே போட்டுக் கொள்ள வேண்டாம். துள்ளல் பாட்டை போடுபவன் பண்பாடற்றவன், அது ஒரு முஸ்லிமுக்கு அழகான பண்பு அல்ல. 2வது, அதனுடைய சவுண்டை நீங்கள் பஸ்ல போகக்குள்ளே நன்றாக குறைங்கள், வைப்ரேஷன்ல போடுங்கள். இஸ்லாம் அல்லாத மக்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் பண்பாடானவர்களாக இருக்கிறார்கள்.
மேலை நாடுகளுக்கு சென்று பாருங்கள், உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும், வந்தது உங்களுக்கு தெரியாது. ஏன்? அது வெறும் வைப்ரேஷன். அதை எடுத்து காதில் வைத்து பேசுவார்கள், உங்களுக்கு சத்தமா கேட்காது. அன்புக்குரியவர்களே, பொது பேருந்தில் நாங்கள் செல்கின்ற பொழுது, பொது இடங்களில் நாங்கள் தொலைபேசியை பாவிக்கின்ற பொழுது, மருத்துவ சாலைகளிலே இப்படியான இடங்களிலே நாங்கள் தொலைபேசியை பாவிக்கின்ற பொழுது நீங்கள் வைப்ரேஷனிலே போடுங்கள். அதுதான் பண்பாடு. இந்த பஸ்ல போகக்குள்ள ஒரு ஆளுக்கு கோல் வருது, பக்கத்துல தூங்கிக் கொண்டிருந்தவன் திடுக்கிட்டு எழுகின்றான். ஏன்? ஒரு பயங்கரமான துள்ளல் பாட்டு, ஒரு விகாரமான டோன். இது பண்பாடு அல்ல. பண்பட்டவர்களாக உலகத்திலேயே உயர்ந்த அந்த பண்பாடுகளுடைய சிகரமாக இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் செய்திருப்பார்களா என்று நாம் அடிக்கடி கேள்வி எழுப்ப வேண்டும். அல்லாஹ் சொல்றார் குர்ஆனிலே, ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நல்ல விஷயங்களை மூமின்களுக்கு அடிக்கடி நீங்கள் நினைவூட்டுங்கள். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த வீதி ஒழுங்குகள், வீதி பண்பாடுகள், பாதை பண்பாடுகள், ஒழுக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக அவசியம். நாங்கள் ஒரு பொது இடத்திலே வாகனத்தை பார்க் பண்ணுகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யோசனையோடு தான் பார்க் பண்ண வேண்டும். அங்கால உள்ள வாகனம், நான் லேட் ஆகி வருவேன், அவருக்கு எடுக்கலுமா, இவருக்கு எடுக்கலுமா, இன்னொரு வாகனத்தை பார்க் பண்றதுக்கு நான் தடையா இருக்கின்றேனா? சிந்திக்க வேண்டும். அஃபலா யகிலூன். அல்லாஹ் பகுத்தறிவை தந்திருக்கிறான். சிந்தனை செய்ய மாட்டீர்களா என்று கேட்கின்றார். நான்காவது முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் பண்பாடுகள் பேண வேண்டிய ஒரு விடயம் தான் அடுத்த மனிதர்களோடு நாங்கள் எவ்வாறு பேசுகின்றோம், எவ்வாறு உரையாடுகின்றோம், எவ்வாறு கம்யூனிகேட் பண்ணுகின்றோம். ரெண்டு வகையிலே நாங்கள் உரையாடுகிறோம். ஒன்று தொலைபேசியிலே உரையாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பை எடுப்பதற்கு ஒரு பண்பாடு இருக்கிறது. எந்த நேரத்தில் நான் எடுக்கின்றேன்? இரவு 10 மணிக்கு பிறகு எடுக்கின்றேனா என்றால், அவர் 10 மணிக்கு பிறகு முழித்துக் கொண்டிருப்பவராக இருந்தால் எடு, இல்லை என்றால் எடுக்க வேண்டாம். எடுத்த உடனேயே தடவுடன் கதைத்துக் கொண்டு போக வேண்டாம். உங்களோடு இப்பொழுது என்னால் 2 நிமிடங்கள் பேச முடியுமா என்று கேட்டு அனுமதி பெற்று பேசுங்கள். பேச்சினுடைய ஒழுக்கங்களை பற்றி நான் பேசவில்லை. இங்கே நமது உரையாடல்களும் கம்யூனிகேஷன்களும் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்ற கண்ணோட்டத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, முதலாவது விடயம் பேசுவதற்கான நேரம் பொருத்தமா, இரண்டாவது அனுமதி பெற்று பேசுங்க, மூணாவது சுருக்கமாக பேசுங்க. தொலைபேசியில எடுத்தால் ஈரான் அமெரிக்க போர்ல இருந்து காசாவுக்கு வந்து மேற்குக்கரை போய் கல்லலியாக்கு வருவார்கள். அங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய காது பழுதா போய் டேட்டாவும் முடிஞ்சிடும். அப்படி பேச வேணாம். அது பண்பாடல்ல. சுருக்கமாக என்ன விஷயத்தை பேச வந்தீர்கள் அதை மட்டும் பேசுங்கள். சத்தத்தை குறைத்து பேசுங்கள். ஹலோ என்கிறாரு, போனை வச்சு போட்டு கேட்ட சொன்னாலும் அங்கால உள்ளாலும் கேட்கும், அவ்வளவு சத்தம். அப்படி சத்தமா போன்ல பேச தேவையில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு மனிதனோடு உரையாற்றும் பொழுதோ அந்த ஒரு மனிதனுக்கு கேட்கக்கூடிய அளவுல மட்டும் வலியும் சில பேசுங்க. முன்னால் உள்ளவன் செவிடன் என்று நினைச்சு கொண்டு பேச வேண்டாம். இல்ல பேசுங்க, அதான் பண்பாடு. 3 பேருக்கு பேசுறீங்களா, அந்த வலியும் சில பேசுங்க. அளவுக்கு அதிகமாக சத்தங்களை உயர்த்த வேண்டாம். லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் எப்படி பேச வேண்டும் என்று குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறதே. சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம், கணக்கான வலியும் சில பேசுங்க. அளவுக்கு அதிகமாக சத்தத்தை உயர்த்த வேண்டாம். அன்புக்குரியவர்களே, ஆகவே தொலைபேசியிலான உரையாடல் மிகவும் பண்பாடுள்ளதாக இருக்க வேண்டும். நேரடியாக நாங்கள் உரையாற்ற போகின்றோம், அப்பொழுதும் நாம் அவரை மிக நெருக்கமாக நெருங்கி உரையாட போகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் மனிதர்களை நெருங்குகின்ற பொழுது அவர்களுக்கு இடையூறாக இடைஞ்சலாக இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் முக்கியமான ஒரு விடயம், சிலருடைய உடல் பொதுவாகவே கொஞ்சம் சூடுபட்டாலும் வியர்க்கும். ஒரு துர்நாற்றம் அந்த வியர்வையிலே வரும். அந்த வியர்வையின் துர்நாற்றம் அடுத்தவர்களுக்கு இடையூறு இடைஞ்சல் சந்தேகம் இல்லை. இதனால் தான் எல்லா நபிமார்களிடமும் காணப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சுன்னா அத்தாத்துர்,
அத்தனை அதிகம் பூசிக்கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாட்டை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திற்கு வந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததற்கு பிறகும் அவர்களுடைய அந்த அத்தருடைய வாசனை அந்த இடத்திலே வீசும் என்று ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். படுமோசமான துர்நாற்றத்தோடு நாங்கள் மனிதர்களோடு மிக நெருக்கி உறவாட நுழைகின்ற பொழுது அவர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சங்கடம் மனதிலே இருக்கும். இந்த ஆளுகிட்ட ஏன் இவ்வளவு மாசமா இருக்குதே, இவர் குளிக்க மாட்டாரா, ஒரு மனம் பூச மாட்டாரா என்று அவர் யோசிக்கிற அளவுக்கு நமது நடத்தை இருக்கக்கூடாது. அதுக்குதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி பண்பாட்டை பாருங்கள். என்ன, வியர்வை நாத்தம் வரக்கூடாது, அத்தரை அதிகம் பயன்படுத்தினார்கள். அதுபோன்றுதான் நாங்கள் நெருங்கி உரையாட போகின்றோம். சிலருக்கு அசாதாரணமாக வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் வரக்கூடும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அடிக்கடி பிரஷ் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திற்கு கஷ்டம் இல்லை என்று இருந்திருந்தால் நான் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பாகவும் அவர்களை மிஸ்வாக் செய்வதற்கு தூண்டி இருப்பேன், கடமையாக்கி இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுகள் தான் பண்பாடுகள். இது மனிதனுடைய வாழ்விலே ஒரு மகத்தான இடம் வகிக்கின்ற விடயங்கள் இவை. எங்களுடைய உரைகள், உரையாடல்கள், அதுபோன்று எங்களுடைய உறக்கம், எங்களுடைய உணவு பழக்கம், இவை ஒவ்வொன்றிலும் நாம் யாருக்கேனும் இடைஞ்சலாக இருக்கின்றோமா என்பதை நாங்கள் கண்டிப்பாக கவனத்திலே கொள்ள வேண்டும். ஐந்தாவது ஒரு முக்கியமான விடயம் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, பொது இடங்களில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம். ஒரு மருத்துவ சாலைக்கு செல்கின்றோம், ஒரு விமான நிலையத்துக்கு செல்கின்றோம், ஒரு பிரதேச செயலகத்துக்கு செல்கின்றோம். இந்த இடங்களில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அவசரப்பட்டு நிதானம் இழந்து என்னுடைய வேலையை நான் குயிக்கா முடித்துக் கொண்டு ஓட வேண்டும். நீங்கள் ஒரு சலூனுக்கு சென்றால் சலூன்காரனிடம் தொலைபேசியில் அழைத்து நான் வருகிறேன், வந்தவுடனே எனக்கு வெட்டி விடுவாயா என்று கால் பண்ணி கொண்டு போக வேண்டாம். அது பண்பாடல்ல. ஏன், அங்கே 5 பேர் லைன்ல காத்து கொண்டிருக்கிறாள், உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் 9 மணியிலிருந்து. இவர் பெரிய ஹாஜியார் கால் பண்ணிட்டு போன உடனே அவருக்கு வெட்டுட்டாச்சு. இது என்ன பண்பாடு? இது என்ன நாகரிகம்? இது என்ன கலாச்சாரம்? இஸ்லாத்தில் அப்படி இல்லை. மருத்துவ சாலைக்கு சென்றால் நம்பர் எடு, ஓபிடியில ஒன்று நம்பருக்கு தான் நீ போகணும். இந்த லைன்ல முந்தி கொண்டு போறது, ஏதாவது அவனுக்கு இவனை கொடுத்து, இதெல்லாம் இஸ்லாமிய பண்பாடுகள் இல்லை. உங்களுக்கு அவசரமாக காட்ட வேண்டும் என்றால் அதை அங்கிருக்கிற நேர்ஸிடம், அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று போங்கள், அது வேறு பண்பாடு. அதை விடுத்து நாங்கள் அங்கே அவசரமாக, நான் சமீபத்திலே விமான நிலையத்தில் ஒரு காட்சியை கண்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உம்ராவுக்கு சென்று வந்த எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த கொஞ்சம் பேரு அவரோட பேக்கேஜ் அந்த பெல்ட்ல இருந்து எடுக்கிறதுக்கு போறாங்க. எப்படி போறாங்க? அவரோட பேக்கேஜ் இன்னும் வரல, பெல்ட்டை சுத்தி அப்படியோ நிக்கிறாங்க. அங்கே வந்து கொண்டிருக்கின்ற பேக்கேஜ் உடைய உடைமையாளர்கள் அதை எடுப்பதற்கு முயல்கிறார்கள். ஆனால் இவர்கள் இடையில் நின்று கொண்டு அவர்களுக்கு டிஸ்டர்ப் ஆக இருக்கிறார்கள். தூரத்திலிருந்து பார்த்தா உண்ட பேக்கேஜ் வரும், அப்ப நீ கிட்ட வந்து எடு. இவர் மொச்சு கொண்டிருக்கிறாங்க, இவனோட பேக்கேஜ் ஒன்றும் வரல. வந்த பேக்கேஜை எடுக்கிறவனுக்கு அடுத்தவனுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு நீங்கள் ஹஜ் செய்கின்ற பொழுது ஹஜருல் அஸ்வதை கல்லை முத்தமிட வாய்ப்பு கிடைக்கவில்லையா, நெரிசலா, மாற்று வழிகளை பாருங்கள். அவனை தள்ளி கொண்டு போய் அதை முத்தமிட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு இடைஞ்சலாக இருப்பது ஹராம். ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவது சுன்னா. முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஹராத்தை தவிர்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படி எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. சிலரை பார்த்தால் வீதியில போகிற நேரம் காரி காரி துப்புவார்கள். அந்த காரல்லை அடுத்தவர்களுக்கு சத்தம் போட்டு காருவார்கள். பண்பாடு அல்ல. பள்ளிக்குள்ள வந்து பள்ளிக்குள்ள இந்த ஜன்னலால வெளியே துப்புவார்கள். பண்பாடு அல்ல. ஒரு ஆள் தொழுது கொண்டிருப்பார், முன்னால போவார்கள். பண்பாடு அல்ல. வீதிகளிலே நாங்கள் குப்பைகளை கொட்டுகின்றோம். தெரியாம சுபோக்கு பள்ளிக்கு வருபவர், சுபோக்கு பள்ளிக்கு வருகிறவர் ஒரு குப்பை பேக்கோட வந்து ஒரு மரத்துக்கள் அப்படியே வச்சு கொண்டு வராரு. எங்க வராரு?
பள்ளிக்கு வருகிறார். இது பண்பாடா? நமது வீடுகள் வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே கொஞ்சம் உள்ளே இருக்கும். அந்த மெயின் வீதியிலே நாங்கள் என்ன செய்வோம்? வீட்டுக்கு மேலே கட்டுவதற்கு, இரண்டாவது மாடியை கட்டுவதற்கு கல்லை மண்ணை கொண்டு வந்து போட்டிருப்போம். ஒரு ஆட்டோவுக்கு கூட அந்த ரோட்டால போக இல்லாம இருக்கு. நீங்கள் அப்படி போட்டால் யாரையாவது பிடித்து அதை உள்ளே அள்ளி போட்டு விடுங்கள். வீதியில் யாரும் பயணம் செய்வதற்கு நாம் இடையூறாக இருப்பது ஒரு பாவம். வீதியில் உள்ள இடையூறுகளை நீக்குவது ஒரு சதகா. இமாத்தத்துல் அஸா அனி தரீகி சதகா. பாதையில் அடுத்த மனிதர்களுக்கு பயணம் செய்வதற்கு தடையாக இருக்கின்ற காரணிகளை நீக்கி விடுவது சதகாவாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள்? எங்களுடைய வாகனம் தானே, எங்களுடைய கார், எங்களுடைய வேன் என்று சொல்லி ஒரு சன நெரிசல் உள்ள ஒரு வீதியில் செல்கிற பொழுது அவருடைய நண்பரை நடுரோட்டிலே கண்டவுடனேயே அப்படியே வாகனத்தை நிறுத்திக் கொண்டு அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் 10 வாகனங்கள் ஹோன் அடிச்சு கொண்டிருக்கிறது. இது பண்பாடா? நீ அவரோடு பேசுவதாயிருந்தா நீ ஓரமாகி பேசு. நீ ஒரு கடையிலே பொருளை வாங்குவதாக இருந்தால் ஓரமாகி கடைக்குள்ளே போ. நடு வீதியிலே வாகனத்தை நிறுத்தி விட்டு போவது பண்பாடு அல்ல. அன்புக்குரியவர்களே, இப்படி ஏராளமான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் என்று நாங்கள் புறக்கணித்திருக்கின்ற பல முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. அது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய பண்பாடுகள். அந்த பண்பாடுகளுடைய முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், அவற்றை நாங்கள் பேணவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் அடுத்த மனிதர்களுக்கு இடையூறாக மாறிவிடுவோம். அடுத்த மனிதர்களுடைய பதுவாவை, கோபத்தை, வெறுப்பை சம்பாதித்த நிலையிலே யாரேனும் சொர்க்கம் செல்ல நாடினால் நிச்சயமாக அது நடக்காது. பண்பாடுகளின் ஊடாக நாம் அடுத்தவர்களுடைய இத்தகைய பதுவாக்களையும் சாபங்களையும் கோபங்களையும் தவிர்த்து யாருக்கும் இந்த உலகத்திலே ஒரு இடையூறாக வாழவில்லை, இடைஞ்சல் கொடுப்பவனாக வாழவில்லை என்பதை ஒவ்வொருவரும் நாம் இந்த உலகத்திலே உறுதி செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலிலே, சீராவிலே நாம் மிக விரிவாக காண்கின்ற ஒரு பரிமாணம் அவர்களுடைய பண்பாடுகள் தான். எனவே யாருடைய பதுவாவையும் கோபத்தையும் வெறுப்பையும் சம்பாதிக்காத நல்ல பண்பாடுகளுடன் கூடிய ஒரு நல்ல அடியார்களாக எங்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கான பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இபாதல்லாஹ், قال الله تعالى